सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। किरीटनं कुण्डलिनं केयूरवलयान्वितं कौस्तुभाभरणग्रीवं पीतकौशेयवाससं काञ्चीकलापपर्यस्तं लसत्काञ्चननूपुरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्धनं पद्भ्यां नखमणिश्रेण्या विलसद्भ्यां समर्चतां हृत्पद्मकर्णिकाधिष्ण्यम् आक्रम्य आत्मनि अवस्थितं स्मयमानम् अभिध्यायेत् सानुरागावलोकनं नियतेन एकभूतेन मनसा वरदर्शभम्। பகவான் வந்து பகவானை எப்படி நம்ம மனசில் நினச்சிக்கணுங்கிறத நாரதர் துருவனுக்கு சொல்லிட்டு வரார். ஏன்னா அந்த குழந்தை வந்து காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் ஆயிடுத்து. ஒரு பெரிய பதம் அடையணும்னா இந்த மாதிரி பகவானை சிந்தனை பண்ணணுங்கிறது தெரியும். ஆனால் எப்படி என்னங்கிறதுக்கு வந்து ஒரு குருவனுடைய அனுகிரகம் வேணுங்கிறதுனால தான் அங்கே நாரதர் வந்து துருவனுக்கு உபதேசம் பண்ணுறார். எப்படி தாரணாத்தியான சமாதியில் எந்த ஒரு உருவத்தோட பகவானை நம்ம வந்து தியானம் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுக்குறார். கிரீட்டினம் குண்டலினம், தலையில் கிரீடம் வச்சுண்டு, காதில் ஒரு குண்டலம், கேயூரம் வலயம், கௌஸ்துபம், பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு, அதுக்கப்புறம் இடுப்பில் ஒரு ஒட்டியானம், காலில் வந்து தங்கச்ச இது இப்போ கொலுசு சங்கிலி அந்த போட்டுண்டு, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அப்படியே அழகான ஒரு ரூபம், சாந்தமான ரூபம். ஆனால் மனோநயன வர்தனம், பார்க்க பார்க்க நமக்கு வந்து அப்படியே கண்ணு மனசு பூரா அவன் வியாபித்து இருக்கணும். அப்படி பூரிச்சு போய் அந்த பகவத் ஸ்வரூபம் மனசில் இருக்கணும். அப்போ தான் அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அந்த நகத்தில் இருக்கக்கூடிய காந்தி நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த தமஸ் அப்படியே இல்லாமல் போக்கிடும், நாசம் அடைஞ்சிடும். அப்படி வந்து பகவானை நம்மளுடைய மனசில் ஆட்கொள்ளக்கூடிய அவனை நியத்தேன ஏகபூதேன மனசா அபித்தியாயேத்துங்கிறார். அப்படி நம்ம வந்து மனசில் அவனை நியத்தேன ஒரு முழுமையாக அவனை கொண்டு வந்து நம்ம மனசில் உட்காத்தி வச்சுட்டு தியானம் பண்ணணும். அப்போ தான் வரதர்ஷபகா, வரதராஜனாக இருக்கக்கூடியவர் வரங்களை கொடுக்க போகிறார். என்ன வேணுமோ உனக்கு அதை கொடுக்க போகிறார் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதா மனஹா நிர்விருத்தியா பரையா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. ஏவம் இவ்வாறு இந்த மாதிரி இந்த தாரணைக்கு கூறப்பட்ட அந்த விசேஷணங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு மனசில் தியானம் பண்ணி அந்த ரூபத்தை நம்ம பார்க்குறோம். உடனே அப்படியே ஒரு பெயிண்டிங் எப்படி நம்ம வந்து சில பேர்லாம் இந்த பெயிண்டர்ஸ்லாம் பார்த்தா என்றைக்கோ பார்த்த ஒரு இமேஜ், ஒரு டவுனுக்கு போயிருப்பா, ஒரு இடத்துக்கு போயிருப்பா, ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டா. இன்றைக்கி நிறையா பேர் ஃபோட்டோ எடுக்கிறா. அன்றைக்கி ஃபோட்டோலாம் இல்லாத காலத்தில் எப்படி அவள் பெயிண்ட் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி வந்து வெறுமன ஒரு சீனுடைய டிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு மனசில் அவளுக்கு உருவம் வர்றது, அந்த உருவத்தை பெயிண்ட் பண்ணுறான். ஸ்தபதிகள் பார்த்தேன்னா மந்திரத்தினுடைய அந்த தியான ஸ்லோகத்தை கேட்பா. தியான ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தில் பகவானுடைய அந்த விக்கிரகத்தை வந்து ஒரு பென்சிலை போட்டு பேப்பரில் எழுதிடுவா, வரைஞ்சிடுவா அப்படியே. அப்போ அந்த பகவானுடைய உருவம் வந்து அப்படியே ஸ்டாம்ப் மாதிரி மைண்டில் உட்காந்துட்டு இருந்தால் மைண்டில் அதை பார்த்து அப்படியே நம்ம வந்து தியானம் பண்ணுறது. அதுதான் ஏவம் இவ்வாறு சுபத்ரம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த உருவம், பகவானுடைய ஒரு ரூபம், அந்த ரூபத்தை தியாயதா தியானம் செய்கின்றவனான மனதானது தூர்ணம் சீக்கிரமாகவே சம்பன்னம் சத்து. சம்பன்னம் சத்துங்கிறச்சே என்ன ஒரு சம்பத்தி உண்டோ, பகவானுடைய விபூதிகள் ஏற்பட்டு அந்த விபூதியினுடைய ஒரு விஷயத்தினால பகவானுடைய ஐஸ்வர்யம் அந்த மனசில் நன்னா புலப்பட்டு
இந்த சம்பிரஜாத்த சமாதி அதுக்கப்புறம் அங்கேருந்து அசம்பிரஜாத்த சமாதி. இது வந்து இதே தான் சவிகல்பக சமாதி நிர்விகல்பக சமாதிங்கிறோம். சகுண உபாசனை நிர்குண உபாசனை ஒவ்வொரு சாஸ்திரத்தில் வேறு பேர் கொடுக்குறா, அவ்வளவுதான். யோக சாஸ்திரம் எடுத்தோம்னா சம்பிரஜாத்த அசம்பிரஜாத்த எங்கே நமக்கு வந்து தியான தியாத்திர தேயத்தினுடைய ஒரு பிரிவினை இருக்கோ, நான் பகவானை தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கும் பொழுது அது சம்பிரஜாத்த சமாதி. நமக்கு வந்து அந்த விகல்பங்கள் இருக்குது, சவிகல்பகம் குணங்களோட பார்க்குறோம். இந்த குணங்கள் அற்று தேய வஸ்துவாக மாறும் பொழுது அதுதான் நிர்விருத்தியா பரையா ந நிவர்த்ததே, ஒரு பெரும் சந்தோஷத்தை அடைகிறான். பரம் சந்தோஷம் அடைகிறான்னா பரமானந்தமான அந்த ஆனந்தஸ்வரூபத்தை சுகஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அடைந்ததனால் அந்த காரணத்தினால ந நிவர்த்ததே அதிலிருந்து திரும்புவதில்லை. ஏன்னா இவனே அப்படியே அந்த தேய வஸ்துவாக மாறுறான். தேயம்ங்கிறச்சு தியானத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பகவத் ரூபம் பகவத் ரூபமாகவே மாறுவதனால சாயுஜ்யம் ஏற்பட்டு அந்த இடத்துல சாரூபியம் சாயுஜ்யம் ஏற்பட்டு ந நிவர்த்ததே யத்கத்வா ந நிவர்த்தந்தே. அதுபோல் அந்த கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி இல்லை ஏதோ எந்த ஒரு நச புனர் ஆவர்த்ததேங்கிறோம் அந்த ஒரு மோட்ச பதவியை கூட கொண்டு போய் கொடுத்துரும் இந்த ஒரு உபாசனை மார்க்கம். அது வந்து 11வது ஸ்கந்தத்தில் சொல்கிறார், நான்யானி சிந்தையேத் பூயா சுஸ்மிதம் பாவயேன் முகம். இதனுடைய முதல் வரிகள் வந்து தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆக்ருஷ்ய ஏகத்திர தாரயேத். தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆக்ருஷ்ய, சர்வ வியாபகம்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த சித்தம். எங்கே வேணுமோ சித்தம் போக்கு சிவன் போக்கும்போம். அது வந்து சித்தத்தை கொண்டு போய் சிவனுடைய போக்கில் கொண்டு போனோம்னா நமக்கு வந்து சிவசாயுஜ்யம் கிடைக்குங்கிறதுக்காக அது சித்தம் வந்து எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த எல்லா இடத்துலையும் சிவனே இருக்கான்னு நினச்சுட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லையோ. அப்படி ஸோ சித்தத்தை வந்து ஆக்ருஷ்ய அதை பிடிச்சி இழுத்து மனசில் உட்காத்தி வைக்கணுங்கிறார். இந்த ஏகத்திர தியாயத்து ஏகத்திர தாரயத்துனா ஒரே இடமான பகவத் ஸ்வரூபத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது. அப்போது ந அந்யானி சிந்தையேத் பூயா சுஸ்மிதம் பாவயேன் முகம். சுஸ்மிதம் முகம் பாவயேத்து, நல்ல புஞ்சிரிப்புடன் கூடின பகவத் முகத்தை யோசித்து அதையே நினச்சின்னு இருக்கணும். ந அந்யானி பூயா சிந்தையேத், வேற ஒரு விஷயத்தை பற்றியும் நினைக்காத இந்த மனசு பிடிச்சி இழுத்து அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் நிறுத்தி வைக்கணுங்கிறார். பின்னாடி இது வந்து பகவான் உத்தவருக்கு சொல்கிற செக்ஷனில் வருது. ஸோ ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயத்தோ மனஹா நிர்விருத்தியா பரையா தூர்ணம், தூர்ணம்னா சீக்கிரம்னு அர்த்தம், தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. இப்படி ஒரு சமாதி அவஸ்தைக்கு போன உடனே அதிலிருந்து வெளிவர முடியாது. ஜப்பியஸ்ச பரமோ குஹ்யா, அந்த பாதையில் நம்ம பலவிதமான பாதைகள் எடுக்கலாம். ஒரு அப்ட்ராக்டை நினைக்கிறதோ இல்லை பகவத் சங்கல்ப பகவத் சிந்தனையில் இருக்கிறதோ ஜபம் மந்திரம் இவைகள்லாம் நமக்கு வந்து இட் வில் எய்டு. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜபம் வந்து நமக்கு அஜபாவாக மாறி அது மாட்டுக்கு அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த வார்த்தைகள் கூட இருக்காது, நமக்கு அந்த தாட்ஸில் மாத்திரம் இருந்துட்டுருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே இட் வில் லீட் டு நிர்விகல்பக சமாதிங்கிறதுக்காக ஜபம் எல்லாம் வந்து ஒரு எய்டு, நமக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எய்டு இதெல்லாம். ஜப்பியஸ்ச பரமோ குஹ்யா ஸ்ரூயதாம் மே நிருபாத்மஜ எம் சப்தராத்திரம் பிரபட்டன்னு புமான் பஷ்யதி கேச்சரான். பரமஹா குஹ்யா, பரமமா அதாவது வசத்தியாக இருக்கக்கூடிய குஹ்யம் ரகசியமாக இருக்கும் ஜப்பியா ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை மே ஸ்ரூயதாம் என்னிடமிருந்து கேளு நிருபே நிருபாத்மஜ. எம் எந்த ஒரு மந்திரத்தை சப்தராத்திரம் பிரபட்டன்னு 7 ராத்திரி முழுமையாக ஒருவன் படித்தானே எனில், அதாவது 7 days 7 night கண்டினியூஸாக ஒரு வாரம் படித்தா இதை வந்து சொல்லிகிட்டே இருந்தால் புமான் பஷ்யதி கேச்சரான், கேச்சரான்னு புமான் பஷ்யதி. ஒரு மனுஷன் வந்து இதை 7 நாளைக்கு அனவரதமாக, அதாவது இடைவெளி இல்லாமல் இதை ஒரு வாரம் ஜபிச்சான்னா இந்த துவாதசாட்சரிய, அப்போது கேச்சரான் பஷ்யதிங்கிறார். ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தேவர் கந்தர்வர்கள் சித்தர்கள் இவர்களெல்லாம் பார்க்க முடியுங்கிற
யூஸ்வலி நம்ம கண்ணுக்கு தெரியாதோ இல்லையோ, ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியதோ ஸ்வர்க்கமோ இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணில் தென்படாது. இதெல்லாம் ஒரு ஒரு சித்திகள் ஏற்படுங்கிறதுக்கு சொல்கிறார். அதுக்கு மேலே சித்திகளுக்குள்ளே போகல நாரதர். என் மேலே 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 நம்ம போகும்பொழுது ஒவ்வொரு சித்தியாக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் கோல் என்னங்கிறத விட்டுறக்கூடாது. இந்த சித்தியை அடைஞ்சிட்டோமேங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, விஸ்வாமித்திரர் மாதிரி பவர் ஏற்றுவர், உடனே வந்து அதை வந்து ஹி வில் ஸ்பெண்ட் இட் ஃபார் சம்திங் எல்ஸ். திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டுவார், வேறு யாருக்கோ எதையோ பண்ணுவார், உடனே அந்த பவர் குறையும். அதுக்கப்புறம் திருப்பியும் தபஸ் பண்ணணும், இப்போ அந்த அந்த பவரை ஏற்றிக்கணும். அந்த கோலை விட்டுடுவா பல பேர். சித்திகளில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆசை வந்துடும், அதனால அந்த சித்திகள்லேயே உழண்டுருப்பா. ஸோ யூ வில் ஒன்லி டூ ஆஸ் மச் டு கெயின் தட் சித்தி, அவ்வளவுதான் ஆகிடும். அதனால் அதில் ரொம்ப நமக்கு வந்து விஷயங்களை சொல்லாத நாரதர் வந்து வெறும் கோடிட்டு காமிச்சு விடுறார் அந்த சித்தியை. எவன் ஒருவன் இதை வந்து 7 ராத்திரி இப்போ படிக்கிறானோ முழுமையாக, த்விதியா விபக்தியில் போட்டிருக்கிறதுனால அனவரத்தம்னு எடுத்துக்கோ. கால அத்வனோகோ அத்தியந்த சம்யோகேன்னு சூத்திரம், பாணினியினுடைய சூத்திரம். காலம் அத்வா, ஒரு டைம் ஆர் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ், இதை வந்து நம்ம அத்தியந்த சம்யோகே, இஃப் அதில் முழுமையாக நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோமே எனில் அதை வந்து த்விதியா விபக்தியில் போடணுன்னு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக 7 ராத்திரி பூரா அப்படின்னா பகல் ராத்திரி முழுமையாக இதையே ஒருத்தன் ஜபிச்சுன்னு இருந்தான்னா அவன் கேச்சரானு பஷ்யதி, ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிறது தான் துவாதசாட்சரி. ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எண்ணினல்னா ஓமுங்கிறதையும் சேர்த்துக்கணும். அந்த இடத்துல ஓங்காரத்தையும் ஒரு ஒரு இதுவாக எடுத்துக்கணும். நமோ பகவதே வாசுதேவாய 12 வந்துடும் அந்த இடத்துல. இது மந்திரோபதேசம்ங்கிறது எப்படின்னா, இப்போ எங்கேயோ நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா 108 டைம்ஸ் துவாதசாட்சரி அப்படின்லாம் வீடியோ இருக்கும். அதெல்லாம் மந்திரங்கிறது கிடையாது. நம்ம மந்திரம் சாஸ்திரமுங்கிறச்சு அந்த ப்ராக்டிஸே கம்ப்ளீட்டாக வேறு. அதை ஒரு குருனிடத்துலேருந்து அங்கன்யாச கரன்யாசத்தோடு கற்றுண்டு அதுக்குண்டான ஒரு என்னென்ன பண்ணணும், இத்தனை லட்சம் நம்ம ஜபிச்சோம்னா அதுக்குண்டான ஒரு நைவேத்தியங்களோ இல்லை அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் குருமூல்யமாக நம்ம கற்றுண்டு பண்ணுறதுங்கிறது தான் மந்திர ஜபம். சாதாரணமாக இப்போ நம்ம வந்து அப்போ புஸ்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மோட்சம் அடைஞ்சிரும். புஸ்தகத்திலேருந்து பார்த்து சும்மா படிக்கிறவனோ இல்லை பிரிண்ட் பண்ணுறவனோ அதுக்கு ப்ரூஃப் பார்க்குறவனோ எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிருக்கணுமே உங்களுக்கு. அப்படி இல்லை, அது அந்த விதிமுறைப்படி அந்த ஜபத்தை வாங்கிண்டு, அதனால்தான் ஒரு ஆச்சாரியன்ட்டேருந்து வாங்கிறதுங்கிறது இருக்குது, ஒரு குருட்டேருந்து வாங்கிறதுங்கிறது இருக்குது. அது வாங்கிண்டு அதை வந்து ஸ்ரத்தையாக நம்ம பண்ணுறதுங்கிறது தான் அந்த மந்திரத்துக்கும் ஒரு பலன் ஏற்படும், நமக்கும் அந்த டிசிப்ளினுங்கிறது இருக்கும். மந்திரேண அனேன தேவஸ்ய குர்யாத் திரவியமயீம் புத்தா சபர்யாம் விவிதைஹி திரவியைஹி தேசகால விபாகவித். இந்த மந்திரத்தை வச்சுண்டு திரவியமயீம் சபர்யாம் குர்யாத், தேவஸ்ய பகவானுடைய விஷ்ணுவனுடைய அனேன மந்திரேன இந்த மந்திரத்தினால் புத்தா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். தேசகால விபாகவித், தேசம் காலம் அதனுடைய பிரிவினைகள் இதெல்லாம் தெரிஞ்ச ஒருவன். இந்த நேரத்தில் பண்ணலாம், இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, இந்த காலத்தில் பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னுலாம் விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு உண்டான விஷயங்கள். எங்கேயோ போய் எங்கேயோ உட்காந்துட்டு 10 தடவை ஜபம் பண்ணால் அது வந்து பலனை கொடுக்கலையேன்னு நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறது இருக்குது அந்த இடத்துல. ஸோ தேச கால விபாகவித்து புதாக, தேச காலத்தினுடைய பிரிவினைகளை அறிந்தவனான ஒரு ஸ்காலர், ஒரு வித்வான், அனேன தேவஸ்ய அனேன மந்திரேன பகவானுடைய இந்த மந்திரத்தினால திரவியமயீம் சபர்யாம் விவிதைஹி திரவியைஹி குர்யாத், எவனுக்கு இதெல்லாம் தெரியுமோ, எந்த தேசகால விஷயங்கள் எல்லாம் தெரியுமோ அவன் இந்த மந்திரத்தை வச்சுண்டு சபர்யா ஒரு பூஜையை பலவிதமான திரவியங்களை வைத்து விவிதைஹி திரவியைஹி திரவியமயீம் சபர்யாம் குர்யாத், திரவியமாக இது வந்து பகிர்முகமாக செய்யக்கூடிய ஒரு சபர்யா பூஜைகள். இது வெளியில் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் பூஜையை பற்றி இங்கே சொல்கிறார்.
ஒவ்வொரு இத்தனை லட்சத்துக்கு அப்புறம் இத்தனை ஹோமம் பண்ணணும், இத்தனை இது பண்ணணும், முறைகள் இருக்குது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சாக்தமோ இல்லை வைஷ்ணவமோ அந்தந்த மெத்தடு படி உங்களுக்கு விதி வகிச்சிருக்கா. எல்லா மதத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விதி வகிச்சிருக்கா. அதுபடி நம்ம பண்ணுறதுங்கிறது இட் இஸ் தி அவுட்டர் பூஜை பண்ணுறது இல்லையா, அதை சொல்கிறாருங்க. இப்போ சண்டி ஹோமம் போகிறோம், இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி திரவியமயீம் சபர்யாம் விவிதைஹி திரவியைஹி குறியாத்து, திரவியங்களை வைத்து திரவியமயமாக, அதாவது பதார்த்தங்கள் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு சபர்யா பூஜையானது பலவிதமான திரவியங்களை வைத்து செய்ய வேண்டும். அதற்கு நியமங்கள் உண்டு. இந்த நாளில் பண்ணலாம், அஷ்டமி நவமி வாட்டெவர், சப்தமி செவ்வாய்க்கிழமை பண்ணணும், வெள்ளிக்கிழமை பண்ணணும், இந்த நட்சத்திரம் இருக்கிறச்சே பண்ணணும், அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குங்கிறத நாரதர் துருவனுக்கு சொல்கிறார். சலிலைஹி சுச்சிபிஹி மால்யைஹி வன்யைஹி மூல பலாதிபிஹி சஸ்த அங்குர அம்சுகைஹி ச அர்ச்சேத்து துளசியா பிரியயா பிரபு. பிரியையான துளசியினால், துளசியை பரபிரம்ம மகிஷிங்கிறோம், சக்தி ரூபமாக துளசியை சொல்கிறோம். ஸோ துளசி ரொம்ப பகவானுக்கு உகந்ததான ஒரு தேவதையாக பாவித்து, துளசியா பிரியையா, பிரியை அந்த துளசிங்கிறதுனால அந்த துளசியினால் பிரபும் அர்ச்சேத்து, பிரபுவை அர்ச்சனை செய்ய வேண்டும். மேலும் என்னென்னலாம் திரவியங்கள்ங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். பாஹ்ய திரவியம் சலிலைஹி ஜலம், சுச்சிபிஹி சலிலைஹி நல்ல தூய்மையான ஜலங்களை கொண்டு, மால்யைஹி வன்யைஹி மூல பலாதிபிஹி, மால்யைஹி மாலைகளாலும், வன்யைஹி மூல பலாதிபிஹி காட்டில் கிடைக்கின்ற மூல கந்த மூலங்கள், ரூட் வெஜிடபிள்ஸ், பழங்கள், இவைகளை வைத்து அர்ச்சேத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சஸ்த அங்குர அம்சுகைஹிங்கிறார். சஸ்தங்கிறது தூர்வா, அங்குரைஹி சஸ்தைஹின்னா புல், அருகம்புல் மாதிரி. தூர்வாங்கிறதும் அருகம்புல் தான், ஆனால் சஸ்தங்கிறது வேறு விதமான மறி குழந்தை மாதிரி எத்தனையோ இருக்கு இல்லையா. உங்களுக்கு அந்த பூஜைக்கு ஏற்ற என்னென்னலாம் புல் இருக்குமோ அதெல்லாத்தையும் சொல்கிறாருங்க. சஸ்த அங்குரங்கிறதுக்கு தூர்வா அங்குரம்ங்களாம், இல்லை மொத்தமாகவே அதை அருகம்புல்லுங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம், தூர்வா. அம்சுகைஹிங்கிறச்சு பூர்ஜத்வக் ஆதிபிஹிங்கிறார். இதுவும் வன்யைஹிங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கலாம். காட்டில் கிடைக்கக்கூடிய புல் விசேஷங்கள், தர்ப புல் இல்லை அருகம்புல்லோ. அதுக்கப்புறம் அம்சுகங்கிறச்சு பூர்ஜத்வக்கு, பூர்ஜ பத்திரம், பூர்ஜங்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய அந்த பார்க்கு, இதெல்லாம் வச்சுண்டு பூஜை பண்ணுறது. ச அர்ச்சேத் லப்த்வா திரவியமயீம் அர்ச்சாம் க்ஷித்யம்பு ஆதிஷு வா அர்ச்சயேத் ஆப்ருத ஆத்மா முனிஹி சாந்தஹ யதவாக்கு மித வன்ய புக். திரவியமயீம் அர்ச்சாம் லப்த்வா, திரவியமயமான அர்ச்சாம் பூஜையை சம்பாத்திய செய்துவிட்டு, திரவியமயம்னு ஷிலாதி நிர்மிதாம் அர்ச்சாம் பிரதிமாம் லப்த்வா, அதை அடைந்து அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ பகவானுடைய ஏதோ ஒரு விக்கிரகம், திரவியமயமாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம், அதை அடைந்து நம்ம அந்த ஒரு விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணலாம். இப்போது எப்படி கண்ணப்ப நாயனார் காட்டில் ஏதோ ஒரு லிங்கத்தை பார்த்தா அந்த லிங்கத்தை பார்த்து அர்ச்சனை செய்தான், ரைட்? அது மாதிரி ஏதோ ஒரு திரவியமயமான, இல்லை மணலில் லிங்கம் பிடிச்சி அம்பாள் பண்ணான் இருக்கு அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல்ல, மணல் லிங்கம் பிடிச்சு அவள் பண்ணாங்கிறா. இது ஏகாம்பரேஸ்வரரும் அதே மாதிரி தான், பிடிச்சு வச்சு ஒரு என்ன ஒரு நமக்கு திரவியம் கிடைக்கிறதோ அந்த திரவியமயமான ஒரு விக்கிரகத்தை செய்து, அந்த திரவியங்கள் பாக்கியமான திரவியங்களை வைத்து, இப்போ பழம், புஷ்பம், மூலம், கந்த மூலம், இவைகளெல்லாம் வச்சுண்டு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, திரவியமயீம் லப்த்வா, திரவியமயீம் லப்த்வா அர்ச்சாம் செய்து அப்படி எடுத்துக்கணும். எந்த இடத்துல அர்ச்சனை செய்வது இல்லைன்னா க்ஷிதி அம்புவாதிஷு வா அர்ச்சயேத்துங்கிறார். வானா ஆறுன்னுட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுக்குறார். க்ஷிதி அம்பு ஆதிஷு, பூமி இப்போ நமக்கு விக்கிரகம்ங்கிறது கிடைக்கல, இப்போ லோகமயமோ இல்லை ஒரு இப்போ மணலாக பிடிச்சி நம்ம பண்ணலை, வெறும் பூமி, வெறும் ஜலம், இல்லை சுவர்ணம், என்ன ஒன்று கிடைக்கிறதோ அந்த ஒரு மூர்த்தியில் பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஸோ இந்த க்ஷிதி அம்பு ஆதி
ஆதிஷு மூர்த்திஷு திரவியமயீம் அர்ச்சம் வா அர்ச்சயேத்துன்னு இருக்க. ஸோ எய்தர் உங்களுக்கு வந்து திரவியமயமாக ஒரு விக்கிரகம் ரூபமாக பார்த்து பகவானை செய்யறது, பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, அல்லது க்ஷிதி அம்பு ஆதிஷுவா அர்ச்சயேத்து, இல்லைன்னா பூமி ஒரு த்விஜன் ஒரு பிராமணரை கூப்பிட்டு அந்த இடத்துல பிராமணனை வந்து நம்ம பகவானாக பாவித்து அந்த இடத்துல அவனுக்கு அர்ச்சனை செய்வது. இதில் சில சமயம் இந்த 60ஆம் கல்யாணம் இது பண்ணுவா, இல்லைன்னா இப்போ சதாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு தம்பதிகளை வந்து சிவன் பார்வதியாக வரித்து அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தம்பதி பூஜைன்னு ஒன்று உண்டு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குரு பத்னி அவர்களுக்கு வந்து பூஜை செய்யலாம். இப்படி பாஹ்ய பூஜையை சொல்கிறேன். ஆப்ருத ஆத்மா பஞ்சோபசாரம் சொல்வாளே, ஆகாசம் அந்த பஞ்சோபசாரம், ஷோடசோபசாரம், பஞ்சோபசாரம் எல்லாம் உண்டு. இந்த திரிபுர சுந்தரி மானச பூஜால பார்த்தோம், ஒவ்வொன்றும் வெளியில் பண்ணக்கூடிய அந்த உபச்சாரங்கள் 5 பூதங்கள் பஞ்சபூதங்களை வச்சு பண்ணுறது, இல்லைன்னா அதை தாண்டி 10 இதை வச்சுட்டு திக்குகள், அதுக்கப்புறம் தேவதைகள், இவைகள் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது, அப்படியும் இருக்குது ஒரு மெத்தட் அந்த இடத்துல. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அட்ஜெக்டிவ் ஒன்று கொடுக்குறார். எப்படி அந்த பர்சன் ஹூ டஸ் த பூஜை, யார் அந்த அர்ச்சனையை செய்கிறாரோ அந்த முனிவர் அவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆப்ருத ஆத்மா முனிஹி சாந்தஹா யதவாக் மித வன்ய புக்குங்கிறார். அர்ச்சனை செய்பவன் கர்த்தா எப்படி இருக்கணும்னா ஆப்ருத ஆத்மா, ஆப்ருத ஆத்மா திருத சித்தகாங்கிறார். பிருதம்னா பரணம், ஆத்மாவை நன்கு அப்படியே உட்காத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாங்கிறது மனசு. இங்கே அந்த மனசை வந்து ஏகாகிர சித்தத்தோட கான்சன்ட்ரேஷனோட மனதை கொண்டு முனிகி மௌனியாக இருந்துண்டு மனநாத் யோஜனை செய்யணும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ்னு ஒரு பஸ்வேர்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுவாள். சாதாரணமாக நம்ம செய்யறதுக்கும் மைண்ட்ஃபுல்லாக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு. அதுதான் இந்த முனிங்கிறவர் யாருன்னா மனநாத்து முனிகி. மனனம் செய்து கொண்டே அதை வந்து பண்ணுறது, ஒவ்வொன்றும் நான் இதுக்காக பண்ணுறேன், இந்த விஷயத்தை பண்ணுறேன், மனசில் வேற எத்தையோ வச்சுட்டு நம்ம வந்து கை மாத்திரம் ஆக்ஷன் பண்ணுறது முனி கிடையாது. மனசும் அந்த இடத்துல செலுத்துறதுங்கிறது தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் அந்த மனனம் இருக்கணும். எதற்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட்ஃபுல் ஆக்ஷன் இருக்கே அது முனி. சாந்தகா இந்திரிய நிகிரகங்கள் கொண்டவன். எத வாக்கு, நம்ம பண்ணும் பொழுது வார்த்தை வெளியில் வரக்கூடாது. இது பண்ணிகிட்டே இருப்போம், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஏதோ பேசிகிட்டே இருப்போம். அடுப்பில் அதை ஆஃப் பண்ணும்போம். நம்ம பூஜை டைம் 10 நிமிஷம்னா கூட அந்த 10 நிமிஷம் வேறு எந்த இடத்துலையும் அட்டென்ஷன் செதறாமல் வாக்கையும் அடக்கி இருக்கணும் அந்த சமயத்தில். இது நமக்கு அவர் வந்து முனிவரை பற்றி சொல்கிறார். காட்டில் போய் வசிச்சுண்டு காட்டு விஷயங்களை காட்டு பதார்த்தங்களை சாப்பிட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வானப்பிரஸ்தம் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவாளை பற்றி பேசின்னு இருக்கார். அல்லது அந்த பக்குவம் இருக்கணும் மனசில். அப்படிப்பட்டவர்களுக்கு மித வன்ய புக்கு, நம்ம எவ்வளவு தூரம் இதுலேருந்து எடுத்து நம்மளோடதில் வந்து ஒரு 5 மினிட் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அதை அப்படியே வி கீப் எக்ஸ்டெண்டிங் இட் டு 10-15 பெர் டே ஆர் பெர் மந்த். இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணோமா, நாளைக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இது. மித வன்ய புக்கு, மிதம்னா அளவாக ஒரு வன்ய காட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அதை சாப்பிடுவது. அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் க்ஷிதி அம்பு ஆதிஷு வா அர்ச்சயேத்து, இந்த மாதிரி பகவானை அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்தது ஸ்வேச்சாவதார சரிதைஹி அச்சிந்திய நிஜமாயையா கரிஷ்யதி உத்தம ஸ்லோகா தத்யாயேத் ஹிருதயங்கமம். அந்த பகவானை எப்படி மனசில் தியானம் பண்ணணும்னா உத்தம ஸ்லோகா கரிஷ்யதி இது தத்யாயேத். என்ன விஷயங்களை மனசில் நம்ம வச்சு எவ்வளவு தூரம் தான் இந்த கப்பு ஸ்பூனால் இந்த ஜலத்தை எடுத்து இப்படி போடுறேங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. மனசில் வந்து மற்ற விஷயங்களை விட பகவானுடைய ஏராளமான அவதாரங்கள் இருக்கே, அந்த அவதாரங்களெல்லாம் வந்து அவருடைய கதை, அந்த மாயா, அந்த விஷயங்களை மனசில் நினச்சிண்டு நம்ம காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிறார். இப்படி மனசில் நம்ம தியானம் பண்ணணும்.
உத்தமஸ்லோகா, இந்த பகவான் உத்தமஸ்லோகா ஸ்வேச்சா அவதார சரிதைஹி, தனக்கு இஷ்டப்பட்ட அவதாரங்களை மேற்கொண்டு அந்த சரித்திரங்களினால் அச்சிந்திய நிஜ மாயையா ஸ்வேச்சா அவதார சரிதைஹி ஹிருதயங்கமம் கரிஷ்யதி ஈதி தத்யாயேத். ஹிருதயத்தை கவரக்கூடியதாக விஷயங்களை பகவான் செய்ய போகிறான் தன்னுடைய அச்சிந்திய நிஜமாயையா. அப்படியே நினைச்சு கூட பார்க்க முடியாத மமமாயா துரத்தையாங்கிறோம் இல்லை, ஆனால் அவருடைய மாயை என்னன்னுட்டு அந்த மாயை இன்னதுன்னு நம்மளால பிடிச்சு வச்சு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிஜ மாயையா பகவானுடைய அந்த அச்சிந்திய நிஜ மாயையா, யோசிக்க முடியாத அவருடைய மாயையினால் ஸ்வேச்சா அவதார சரிதைகி, தன் இஷ்டப்படி எடுக்கக்கூடிய அவதாரங்களினுடைய கதைகளினால் ஹிருதயங்கமம் கரிஷ்யதி, ஹிருதயத்தை போய் தொலைக்கிற மாதிரி, ஹிருதயத்துக்கு செல்லக்கூடியதுன்னு லிட்ரல் மீனிங் அந்த இடத்துல. அப்படின்னா நம்ம மனதை கவரக்கூடியதாக இருக்கும் செயல்களை கரிஷ்யதி செய்ய போகிறாருங்கிறார் இந்த இடத்துல. எத் கரிஷ்யதி அப்படின்னா பின்வரும் மன்வந்தரங்களில் செய்ய போகிறார். ததானீம் அவதார பிராச்சுரிய அபாவாத்துங்கிறார். ததானீம்னா ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் உங்களுக்கு இந்த அவதார பிராச்சுரியம் கிடையாது, அவதாரம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தர்மம் நிலைச்சு நிற்கிறது. ஆனாலும் அந்த இடத்துல ஒவ்வொரு மன்வந்தரத்தில் ஒரு ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னுட்டு இப்போ தான் விஷ்ணு புராணத்தில் பார்த்துன்னு வந்தோம். அத்தனை முன்னாடி இருந்த 7 மன்வந்தரங்கள் வைவஸ்வத மன்வந்தரத்தில் வாமனராக பிறந்தாச்சு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் ஏதோ ஒன்று. எப்படி பராசரர் நமக்கு பவிஷ்யத் மன்வந்தரங்களை பற்றி நமக்கு இங்கே சொல்லியிருக்காரோ, இப்போ நமக்கு தெரியறதே இந்த மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம், அடுத்தது சாவர்ணி மன்வந்தரம், அதுக்கப்புறம் தர்ம சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, இப்படின்னுட்டும் நமக்கு அடுத்தடுத்த மன்வந்தரங்கள்ல என்ன நடக்க போகிறதுங்கிறதும் நமக்கு பவிஷ்யத் புராணம் மாதிரி இடங்கள்ல சொல்லியிருக்கு. இதே போல உங்களுக்கு அந்த காலத்திலையும் துருவன் இருந்த காலத்திலையும் உங்களுக்கு பவிஷ்யத்தை பற்றி சொல்லக்கூடிய புராணங்கள் இருந்திருக்கணும். ஆகையினால தான் கரிஷ்யத்தின்னு சொல்கிறார். அண்ட் அது இந்த கல்பம் பிரதிகல்பம், கல்பம்ங்கிறது ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் இல்லையா? எனவே அதனால முக்காலமும் அறிந்தவர்கள் இதை பற்றி தெரிஞ்சு எழுதியிருக்கா புராணங்களில். அந்த காலத்துலேயும் சாஸ்திரத்தில் இருக்குது பகவான் இந்த மாதிரி எடுக்க போகிறார் அப்படின்னு. ஏன்னா துருவன் காலம் ஸ்வயம்புவ மனு காலமாச்சே, அப்போ இத்தனை அவதாரங்கள் கிடையாது, இது ஃபஸ்ட்டு மன்வந்தரமாச்சே அப்படிங்கிறச்சு. அதுக்கு தான் சொல்கிறார் அன்னைக்கு பிராச்சுரிய அபாவாது, ஆனால் கரிஷ்யத்தின்னுட்டு சாஸ்திரங்களில் எழுதியிருக்கிறதுனால இதை பற்றி இந்த மாதிரி பகவான் அவதாரம் எடுக்க போகிறாங்கிற விஷயத்தை தது தியாயேத், அதை மனசில் வச்சுண்டு காரியத்தை செய்யணும். நம்ம செய்யக்கூடிய பரிச்சர்யா ஒரு சபர்யா இதை அப்படி தியானம் பண்ணி செய்யணும். ஸ்வேச்சாவதார சரிதைஹி அச்சிந்திய நிஜ மாயையா கரிஷ்யதி உத்தம ஸ்லோகா. உத்தம ஸ்லோகங்கிறச்சு ஸ்லோகனாலே கீர்த்தி, உத்தமா கீர்த்திஹி எஸ்ய சஹா, ஒரு பெரிய கீர்த்தியை உடையவனான பகவான். ஆகையினால தான் அவருடைய பின்வருமாறு கதைகள்லாமும் இன்னிக்கே பிரபலமாக இருக்கு அப்படின்னுட்டு சொல்கிறார். ஸோ உத்தம ஸ்லோகா தத்யாயேத் ஹிருதயங்கமம். பரிச்சர்யா பகவதோ யாவத்யா பூர்வசேவிதாக தாஹா மந்திரஹிருதயேனைவ பிரயுஞ்சியாது மந்திரமூர்த்தையே. இதுதான் முக்கியம். எத்தனை அம்பாளை சொல்லும் பொழுது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபாங்கிறோம். வெளிநோக்கு பார்வையோடு நம்ம அவளை பூஜை செய்யணும்னு ட்ரை பண்ணோம்னா சுதுர்லபா, வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன். அந்தர்முக சமாராத்யா, சமயக்கு ஆராத்யா, நன்கு ஆராதனை செய்ய முடியும். எல்லா இந்திரியங்களையும் அந்தர்முகமாக நம்ம பாவிச்சோம்னா அப்போது அம்பாளை இன்னும் இன்னும் நமக்கு பலன் ஜாஸ்தி அந்த விதத்தில். அதை இப்போ சொல்லிட்டு வர மந்திரஹிருதயேனைவ மந்திரமூர்த்தையே தாஹா பூர்வசேவிதாக பகவதः யாவத்யः பரிச்சர்யாः ஆசன் தாஹா பிரயுஞ்சியாத், அவை எல்லாவற்றையும் இங்கே சேர்க்க வேண்டும். எங்க? மந்திரஹிருதயமாக, ஹிருதயத்தில் மந்திரமூர்த்தியாக பகவானை பார்த்து அந்த மந்திர ஹிருதயேன, மந்திரத்தை மனசில் இந்த துவாதசாட்சரமான மந்திர ஹிருதயேன துவாதசாட்சரேன
முன்னாடி நாரதர் உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தை வந்து மனசில் வச்சுண்டு அந்த மந்திரம் மூலியமாகவே யாவத்தியா பூர்வ சேவிதாக என்னென்னலாம் இதுவரைக்கும் பூர்வம் நம்ம வந்து வெளிமுகமாக சேவை செய்திருக்கோமோ, பகவானுக்கு பூஜை செய்திருக்கோமோ, இந்த சலிலைஹி சுச்சிபிகி வன்யைஹி மூல பலாதிபிகி இதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாமே இப்போ நம்ம எப்படி பார்க்கணும், பூசலார் நாயனார் மாதிரி மனசில் பூஜை பண்ணணும். மனசுலேயே வந்து சிவங்கோவில் கட்டி அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் வச்சார் பூசலார் நாயனார். பகவான் வந்து தீர்மானம் பண்ணிட்டார் அந்த கோவிலுக்கு தான் போகணும்னுட்டு. அந்த மாதிரி இப்போ கொண்டு வரார் நாரதர். அப்படியே வெளியிலேருந்து நம்ம ஸ்லோலி வி ஹாவ் டு வித்ட்ரா அண்ட் லுக் விதின் அவர் செல்வ்ஸ் இல்லையா. யாவத்தியா பூர்வ சேவிதாக என்னென்னலாம் முன்பு செய்யப்பட்டனவோ தாஹா பரிச்சர்யாக பகவதா பரிச்சர்யாக அந்த பகவானுடைய எல்லா பூஜைகளையுமே மந்திர ஹிருதயேனைவ மந்திரத்தினாலேயே ஹிருதயத்தில் இல்லை வெளியில் சேவை செய்யும் பொழுதே நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்ஷனையும் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வெளியில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் கொண்டு வந்து உட்காத்தி வைக்கிறது. இப்படியும் எடுத்துக்கலாம் இதை. மந்திர ஹிருதயேனைவ மந்திர மூர்த்தையே நம்ம விக்கிரகமாக நம்ம பார்த்தா கூட கண்ணில் வந்து மனசில் மனக்கண்ணில் அந்த மந்திர ரூபமாக பகவானை பார்க்கறது. அப்படி பார்த்து அந்த மந்திர ரூபத்திற்கு ஒரு பிரயோகத்தை செய்ய வேண்டும். சரியா? நம்ம மந்திர மாத்ருக்கான்னு ஒரு ஸ்லோகங்கள் வரும், அதுல அம்பாள வந்து தூப தீப ஆராதனை எல்லாமே அந்த ஸ்லோகத்துல கல்லோலோல்ல சிதாமிருதாப்தி லஹரி மந்திர மாத்ருகா புஷ்பமாலாஸ்தவம்னு பேரு. அதுல அது வந்து 16 ஸ்லோகங்கள். அது ஆக்சுவலி ஸ்ரீவித்யினுடைய அக்ஷரங்கள்னால பண்ண ஸ்லோகம் அது. அது வந்து அதுவும் வந்து மானச பூஜா தான். அது வந்து ஒரு நட்ஷல் மாதிரி இருக்கும். ஒரு 18 ஸ்லோகங்களுக்குள்ளே அது முடிஞ்சிடும். அதனுடைய விரிவாக்கம் மாதிரி இருக்கும் இந்த திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம். ஒரு 127 ஸ்லோகம். அதில் அங்கங்கமாக ஒவ்வொன்றா ரசிப்பார். ஒவ்வொரு பூஜையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி சொல்லி பகவத்பாதால் ரசிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மானச பூஜைனாலே நமக்கு வந்து ஏன்னா இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். பூஜை வெளியில் பண்ணும் பொழுது மனசு எங்கேயோ போயிடுறதே, நமக்கு தெரியறதே நமக்கு பிரத்யட்சமாக. அதனால் இந்த மானச பூஜையாக பண்ணும் பொழுது ஒவ்வொரு இதில் பெரிய புராணத்தில் வந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சார். அந்தந்த வேலையாளை கூப்பிட்டு அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து அப்படி மனசில் பூசலார் நாயனார் பண்ணார்னு எழுதியிருக்கோம் பெரிய புராணத்தில். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த எபிசோட். அது மாதிரி நம்ம வந்து மந்திர ஹிருதயேன மந்திர ஹிருதயத்தினால மந்திர மூர்த்தையே மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த சபர்யா இந்த பூஜைகளை எல்லாத்தையும் பிரயுஞ்சியாத் சேர்க்க வேண்டும், குறியாத்துன்னு அர்த்தம். பரிச்சர்யா பகவதோ யாவத்யா பூர்வசேவிதாக தாஹா மந்திரஹிருதயேனைவ பிரயுஞ்சியாத் மந்திரமூர்த்தயே ஏவம் காயேன மனசா வச்சசா ச மனோகதம் பரிச்சர்யமாணः பகவான் பக்திமத் பரிச்சர்யயா பும்சாம் அமாயினாம் சம்யக் பஜதாம் பாவவர்தனः ஸ்ரேயோ திசதி அபிமதம் யத் தர்மாதிஷு தேகினாம். இவ்வாறு நம்ம ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் வெர்பல் எல்லாத்தையும் சேர்த்துடணுங்கிற அதில் வந்து மனோகதம் பரிச்சர்யா பண்ணணும். மனோகதம் யதா சியாத்து ததா குறியாத்துங்கிறார். காயேன சரீரத்தினாலையும் மனசா மனதினாலையும் இந்த இடத்துல போடுங்க. ஏவம் உக்தரீத்யா மனோகதம் யதா பவதி ததா காயாதிபிஹி பக்தி மத்தியா பரிச்சர்யாங்கிறார். மனசினாலேயே நம்ம வந்து சரீரத்தினால பண்ணணுங்கிறார். இது எப்படி? அதாவது இருந்த இடத்துலையே உட்காந்துக்கிறது, கையை அசையாது காலை அசையாது ஒன்றும் கிடையாது. மனசில் நம்ம கையினால் அந்த புஷ்பத்தை எடுத்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோன்னு மனசில் நினைக்கணும். அப்போ மனசினால் காயேன மனசில் மனோகதமாக நம்ம எப்படி நினைக்கணும், சரீரத்தினால நம்ம இதை பண்ணுறோன்னு மனசில் நினைக்கணும்.
மனசுல பகவானை நினைக்கிறோன்னு மனசுல இப்படி நினைக்கணும். மனசுல நம்ம தியானம் பண்றோமா அப்படின்னு இப்போ எதுவுமே நம்ம வந்து தியானம்னு ஆரம்பிச்சு தானே நம்ம பண்றோம். அப்போ அந்த தியான ரூபமாக மனசுல முதல்ல யூ செப்பரேட் யுவர் செல்ஃப். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு சாட்சி பூத்தமாக நம்மளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஒன்றும் இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரு மூவியை ஓட்டுற மாதிரி நினச்சிக்கோங்க. இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் யுவர் ஓன் பயோகிராஃபி, இப்போ மூவி, அப்போ எப்படி இருக்கும்? நம்மளோட பயோகிராஃபியை யாரோ ஒருத்தர் சினிமாவாக எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த சினிமாவை நம்மளே பார்க்குறோம். அந்த மாதிரி மனசில் ஒரு சினிமாவை ஓட்டணுங்கிறார். அதில் நாமே நம்மளாக உட்கார்ந்துண்டு அந்த நம்மளுடைய மனசில் பகவானை சிந்தனை பண்ணி அந்த நம்மளுடைய ஒரு கையினால் இது எடுத்து ஒரு ஒரு புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு போட்டு தூபதீபம் காமிச்சு வாச்சா வேற, இங்கே மனோகதம் வச்சசா வேற சொல்கிறார். அந்த மனசுக்குள்ளேயே நம்ம அந்த மூவியில் வி ஹாவ் டு திங்க் தட் நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிறார். எத்தனை ஒரு மென்டல் ஒரு ப்ராக்டிஸ்னா இது திஸ் கண்ட்ரோல்ஸ் த மைண்ட் ஸோ மச் அந்த இடத்துல. ஏன்னா மனசுக்கு அத்தனை வேலை கொடுக்குறோம். அது மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரிம்பர் பகவத்வாதாள். அது எங்கேயோ அலவாஞ்சுட்டே இருக்குது, நீ அதை பிடிச்சி வச்சுன்றேன். ஒரு கயத்தை போட்டுட்டு பக்திங்கிற ஒரு கயத்தினால அந்த மனசுங்கிற குரங்கை பிடிச்சி உட்காத்தி வச்சுடுங்கிற அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மனசுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற. காயேன மனோகதம் மனசில் இருக்குமாறு சரீரத்தினாலையும் மனசினாலையும் வாக்குனாலையும் பக்திமத் பரிச்சர்யா, பக்திமத்தியா பரிச்சர்யான பக்தியுடன் கூடின ஒரு பூஜை. அந்த மனசுலேயே நம்ம பண்ணக்கூடிய மானச பூஜையில் பக்தியோடு நம்ம வந்து அந்த மானச பூஜையை பண்ணணுங்கிறார். அப்படி பரிச்சரியமானஹா பகவான், இப்படி சேவிக்கப்பட்டவரான அந்த பகவான் என்ன பண்ணுறாருன்னா பாவவர்தனஹா, அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்தி பாவத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாருங்கிறார். அல்லது நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாவங்களனால அப்படியே பகவானுடைய உருவம் இன்னும் வந்து ஒரு பக்குவமாயிண்டே வருது நமக்கு மைண்டில். அப்படி வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு உருவம். பொதுவாக நமக்கு வந்து பகவானை வந்து மனசில் பார்க்க முடியலையேன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ண 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 அந்த பகவானுடைய விக்கிரகம் மனசில் வந்து அப்படியே ஒரு மதுசூதன சரஸ்வதி சொல்லுவார், ஜத்துவத்தும்பர். இந்த மனசுங்கிறது உருகணும் முதல்ல. அந்த உருகும் பொழுது பகவானுடைய அந்த ஒரு ஸ்டாம்ப் வந்து உட்காந்துருத்துனா அதுக்கப்புறம் அது கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்களேன், பகவானுடைய உருவம் அந்த மனசுலேருந்து மாறவே மாறாது. அது அப்படியே அந்த வேக்சீல் மாதிரி உட்காந்துருக்கும் மனசுலம்பர். அப்படி மனசில் தியானம் பண்ணோங்கிற பாவவர்தனஹா, அந்த பாவத்தினால் அப்படியே வளர்ந்து இருக்கக்கூடிய பகவான். அமாயினாம் சம்யக் பஜதாம் பும்சாம். இப்போ என்ன பண்ண போகிறார்? அமாயினாம் ஒரு கள்ளங்கபடமற்ற சம்யக் பஜதாம் நன்கு பஜிக்கக்கூடிய பும்சாம் ஜீவர்களுக்கு அபிமதம் ஸ்ரேயா எது தர்மாதிஷு அபிமதம் ஸ்ரேயா தது திசதி. தேகினாம் ஜீவர்களுக்கு எந்த ஒரு விஷயமானது தர்ம அர்த்த காம மோக்ஷம் இவை நாளுக்கு நடுவில் அபிமதம் எது ஸ்ரேயா எது விருப்பமானதோ அதுலேயும் தது ஸ்ரேயா திசதி அந்த ஒரு நன்மையை கொடுக்கிறாருங்கிற. அதாவது இந்த இடத்துல எது விருப்பமானதோ எது உகந்ததோ பகவான் அவனுக்கு அதை அளிக்கிறான். நீ பார்த்து கொடுப்பான்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவர் எது கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுறாரோ அதை கொடுத்துட்டு போட்டுமே. நம்ம வந்து இன்னது வேணும் இன்னது வேண்டான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பகவத் பக்தியை மாத்திரம் கேட்டுட்டா போகிறோம். பிரகலாதன் கேட்பார், உன்னுடைய பக்தி மாத்திரம் எனக்கு இருந்துட்டா போகிறோம், அதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டான்னு கேட்பார் இல்லையா? ஸோ ஸ்ரேயோ திசதி அபிமதம் எது தர்மாதிஷு தேகினாம். தேகி ஜீவர்களுக்கு எது விருப்பமானதோ தர்மாதிஷு தர்மம் முதலிய புருஷார்த்தங்களில் என்ன விருப்பமானதோ அதில் ஸ்ரேயா வசத்தியாக இருக்கக்கூடிய விஷயத்தை திசதி பகவான் கொடுக்கிறார். ஏவம் காயேன மனசா வச்சசாச்ச மனோகதம் பரிச்சரியமானோ பகவான் பக்திமத் பரிச்சர்யா பும்சாம் அமாயினாம். மாயாங்கிறது இந்த இடத்துல வந்து மாயை அற்றவர்கள்னு இல்லாத ஒரு சீட்டிங் இல்லாத பண்ணுறதுன்னு அர்த்தம். அவனுக்கு தெரியும்
இல்லை சோராணம் கார்த்திகேயோகம் நம்பரா ஞாபகம் இல்லை. இதில் எல்லாமே பகவானுக்கு தான் அந்த இடத்துல. தியூதோகம் நம்பர் கிரீடையில் வந்து விளையாட்டில் வந்து கேம்பிளிங் நான் தான் பார். என்ன நீ வந்து உன்னை விட பெரிய சீட்டர் அவன். அதுதான் அங்கே நம்ம வந்து ஏமாத்துறோன்னு நினச்சிட்டோம்னா அந்த பகவானை ஏமாற்ற முடியாது. அதுதான் அங்கே அமாயினம். அப்படி மாயாங்கிறத வந்து நார்மலாக நம்ம சீட்டிங்கிற அர்த்தத்தில் வஞ்சனாங்கிற அர்த்தத்தில் எடுத்துட்டோம்னா வஞ்சனையே இல்லாத ஒரு மனசில் எந்த ஒரு 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 கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு மனசுனால இருக்கக்கூடிய புருஷர்களை பற்றி இங்கே பேசுகிறார். அல்லது மாயை விலகி மாயையினால் வரக்கூடிய அந்த பலவிதமான பேதங்களை பார்க்குறோமே, அந்த பேதங்களை பார்க்காமல் சர்வாத்ம பாவத்தோடு இருக்கக்கூடிய ஜீவர்கள்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் சம்யக் பஜனம்ங்கிறது ஏற்பட முடியும். இஃப் வி ஸ்டில் சி டிஃப்ரென்சஸ் இன் த வேர்ல்டு, அப்போ நமக்கு வந்து அந்த சம்யக் பஜனம்ங்கிறது இல்லை மைண்டில்னு தீர்மானம் பண்ணிக்கலாமோ இல்லையோ. அதனால் மாயையினுடைய சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு என்ன ஒரு விருப்பமோ அதில் எது வசத்தியோ அதை தேர்ந்தெடுத்து பகவான் அடிக்கிறான். பும்சாம் அமாயினாம் சம்யக் பஜதாம் பாவவர்தனா ஸ்ரேயோ திசதி அபிமதம் யத் தர்மாதிஷு தேகினாம் விரக்தா ச இந்திரியரதௌ பக்தி யோகேன பூயசா தம் நிரந்தர பாவேன பஜேத அத்தா விமுக்தயே இத்யுக்தஸ்தம் பரிக்கிரமிய பிரணம். அது அடுத்தது விரக்தா ச இந்திரிய ரதௌ விரக்தா விரக்தா சன்னு பஜேத்து. அதாவது இந்த ஒரு வைராக்கியத்தோடு இருந்துண்டு எதுலேயுமே பற்றுதல் இல்லாமல் பற்றற்ற தன்மையுடன் கூட இந்திரிய ரதௌ விரக்தா. எந்த இடத்துல பற்று இருக்கக்கூடாதுன்னா இந்திரிய ரதி. இது வந்து இந்திரியங்களில் இருக்கக்கூடிய ஆசை, இந்திரியங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஆசை அப்படி எடுத்துக்கணும். இந்திரியங்களில் ஆசைன்னா கண்ணு மேலே ஆசை காது மேலே ஆசைன்னு இல்லை. கண்ணு பார்க்கிற விஷயங்களில் என்ன ஒரு போகம், அதனால நமக்கு சுகம் ஏற்படுறதுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கே, அந்த ஆட்டிடியூட்லேருந்து விரக்தகா விலகி இருப்பவனாக இருந்து கொண்டு பக்தி யோகேன பூயசா பக்தி யோகேன ஏராளமான ஒரு பிரேமபாவத்தோட தம் அந்த பகவானை நிரந்தர பாவேன இடைவெளி இல்லாமல் அந்த பகவத் சிந்தனையிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்துட்டு அத்தா சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக விமுக்தையே பஜேத பிரத்யக்ஷமாக எனக்கு நீ தெரியணும்னுட்டு மோட்சத்திற்காக அவனை பஜிக்க வேண்டும், பகவானை பஜிக்க வேண்டும். அத்தான சாட்சாத்னு அர்த்தம். சாட்சாத்தாக விமுக்தையே மோட்சத்தை அடைவதற்காக நிரந்தர பாவேன இடைவிடாமல் இருக்கக்கூடிய பாவனை. அந்த பாவனை எப்படி இருக்கணும்? முதல்ல இந்திரிய ரதௌ விரக்தா இந்திரிய சுகங்களிலிருந்து வைராக்கியத்துடன் கூட பூயசா பக்தி யோகேன பெரும் பக்தி யோகத்துடன் நிரந்தர பாவேன நமக்கு வந்து இந்திரிய போகங்கள்லேருந்து வைராக்கியம் வந்துருத்துனாலே ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிரந்தர பாவேனங்கிறச்ச என்னன்னா இப்போ பரமானந்த ஞானத்தை பற்றி இங்கே சொல்கிறார், அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி இங்கே சொல்கிறார். ஆத்ம ஞானத்துடன் கூட அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். எதற்காகன்னா மோட்சத்திற்காக. ஞானம் வைராக்கியம் பக்தி இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணிகிட்டே வரணும் பாகவதத்தில். ஈதி உக்தா தம் பரிக்கிரமிய பிரணமிய ச நிருபார்பகா ஏயோ மதுவனம் புண்ணியம் ஹரேஹே சரண சர்ச்சிதம். இப்படி பகவான் அவர் நாரதர் சொன்னதை கேட்டுட்டு இது உக்தா சன்னு நிருப அர்பகா அந்த அரசகுமாரனான துருவன் தம் பரிக்கிரமிய நாரதரை ஒரு பிரதட்சணம் பண்ணி பிரணம்யச்ச நமஸ்காரம் செய்துவிட்டு புண்ணியம் ஹரேஹே சரண சர்ச்சிதம் புண்ணியம் மதுவனம் யயோ ஹரியனுடைய சரண சர்ச்சிதம் திருவடியினால் சர்ச்சிதம் அலங்கரிக்கப்பட்டதான புண்ணியம் மதுவனம் ஒரு புண்ணியமான அந்த க்ஷேத்திரம் இருக்கே மதுவனம்னு யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திற்கு யயௌ சென்றார். அதனால் ஹரேஹே சரணாபியாம் சர்ச்சிதம்னு மண்டிதம்ங்கிற அலங்கரிக்கப்பட்டது. பகவான் அங்கே எந்த யமுனா தீரத்தில் நடக்க போகிறானோ நடக்கிறானோ ஏன்னா இந்த யமுனைங்கிறது அந்த இடத்துல வந்து பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால தான் ஏற்பட்டவள். அதனால் அந்த யமுனா தீரத்துக்கு போய் அவன் நமஸ்காரம். இங்கே தான் கண்ணன் வரலையே வந்தான் வரல அதெல்லாம் இல்லை. இங்கே அப்படி நினைக்கக்கூடாது. இந்த பகவானுடைய திருவடியினால் அலங்கரிக்கப்பட்டதுன்னுட்டு கல்பகல்பமாக அந்த இடம்தான் அவனுக்கு. அதனால் அது வந்து புண்ணியமான ஒரு மதுவனம். அந்த இடத்துக்கு சென்றான் துருவன்.
इत्युक्तस्तं परिक्रम्य प्रणम्य च नृपार्भकः ययौ मधुवनं पुण्यं हरेश्चरणचर्चितम्। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे।